நான் வந்து பேச போறது யாருன்னா ராஜன் கிருஷ்ணன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்காக பேசியிருப்பாங்க. பெண்ணுக்காகனா பெண்கள் வந்து எவ்வளவு படிச்சாலுமே முன்னேற மாட்டேங்கிறாங்க. சோ அவங்களுக்காக புதினங்கள் நாவல்களா நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்க தான் வந்து ராஜன் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவங்க வந்து 1925 பிறந்தாங்க. எங்கன்னா முசிறியில பிறந்தாங்க அந்த அம்மா. இந்த ராஜன் கிருஷ்ணன் பார்த்தனா, அதாவது இந்த உலகம் பார்த்தனா எல்லாமே மனசோர்வாலே இருக்காங்க. இதுக்காக வந்து நம்ம வந்து நாவல்கள் எழுதி அந்த நாவல்கள் மூலமா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு உற்சாகமும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கலான்ற அளவுக்கு அவங்க வந்து 40க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்காங்க. யாருன்னா ராஜன் கிருஷ்ணன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க என்னன்னா, அறையினுள் அமர்ந்து எழுதும் அந்த ஒரு மரபை என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து படிக்கிறாங்க பத்தியா, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எதையாவது அதை வந்து என்ன பண்ணணும்னா செஞ்சு ரிசர்ச் பண்ணி அத நாவலா எழுதணும் அப்படின்றதுக்காக அவங்க எழுதியிருப்பாங்க. அதுல எழுதுனா அந்த கல ஆய்வு செஞ்சு பெண்ணின் நோக்கு முக்கியமா அவங்க பெண்ணுக்காக மட்டும்தான் பண்ணிருப்பாங்களே. அது சமூக விழிப்புணர்வு. நெக்ஸ்ட் அவங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், எப்படி அவங்களுடைய எழுத்து பாடம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பன்னா 15 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க படிப்பு பாத்தீங்கன்னா பாதியில நிறுத்திட்டு இருப்பாங்க. படிப்பு பார்த்தனா அவங்க வந்து ஸ்கூல் எல்லாம் போய் படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல தான் படிச்சிருப்பாங்க. வீட்டுல பார்த்தனா அவங்களுடைய கணவர் வந்து படிச்ச புத்தகங்களை வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் படிப்பாங்க. அந்த புத்தகங்கள் பார்த்தோம்னா ஆங்கிலம், சமஸ்கிருதம் இந்த 2 லாங்குவேஜ்ல இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எழுதிய நாவல் பார்த்தோன்னா 1948 அது பேர் பார்த்தோன்னா சுதந்திர ஜோதி என்ற நாவல். அந்த நாவல் அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனா வந்து அது தடைப்பட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும். அது வந்து வெளியிட முடியாது. அதுக்கப்புறம் 1953 ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா பெண் குரல். அந்த பெண்ணினுடைய குரல் நாவல் பாத்தீங்கன்னா அந்த நாவல் எழுதுறதுக்காக அவங்களுக்கு வந்து கலைமகள் விருது என்ற விருது கொடுத்திருப்பாங்க. அது வந்து நல்லாவும் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதனால வந்து அவங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க, கலைமகள் விருது. அதே அவங்களுக்கு ஊக்கமா அமைஞ்சு அடுத்தடுத்து எழுத. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்து முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி எழுத போறோம்ன்ற ஒரு கருப்பொருள் தேவை. ஓகேவா? அந்த கருப்பொருள்னா இப்ப நம்ம வந்து எதை பத்தி பண்ண போறோம் அப்படின்ற ஒரு என்ன தேவை, மைய கருத்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த எதை பத்தி நம்ம பேச போறோம். இப்ப வந்து விவசாயத்தை பத்தி பேச போறோமா, விவசாயத்தை பத்தி எழுத போறோமா, அவங்க கிட்ட போயிட்டு நேரடியா என்னென்னலாம் சொல்லிட்டு கலந்தாய்வு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தரவு சேகரிப்பாங்க. இப்ப நம்ம கூட லைப்ரரி போனா நமக்கு தேவையான தரவை மட்டும் சேகரிச்சுப்போம். இப்ப நானே இங்க பேசுறது அவங்களுக்கு முக்கியமானதை மட்டும் தரவு சேகரிப்பீங்களா, அது போல தரவு முக்கியமானதை மட்டும் யூஸ் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அது அழியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா புதிய நாவலாக மாத்தி வச்சுப்பாங்க. அதான் அவங்களுடைய எழுத்து. ஒரு ஆய்வாளரை போல அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க் மாடல் இதுதான். அவங்க எப்படி ஒரு பிரச்சனையை எடுக்கிறாங்க, பிரச்சனையை கலாய்வு செய்யறாங்க, கலாய்வுல இருந்து கிடைச்சத மேலும் தரவுகளை திரட்டுறாங்க, அதை புனைவா மாத்துறாங்க. அப்புறமா வந்து ஒடுக்கப்பட்டிருக்கான ஆவணமாக மாறிய நாவல்கள் அவங்க எழுதின முக்கியமான நாவல்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள் என்ற ஒரு நூல் எழுதியிருக்காங்க, நாவல் எழுதியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 1979 எழுதியிருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த உப்பு தொழிலாளர்கள், முக்கியமா இந்த உப்பு தொழிலாளர்கள் எங்க ஃபேமஸ், தூத்துக்குடி. ஓகேவா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உப்பு தொழிலாளர்கள் அங்க வந்து நிறைய பேருடைய உழைப்பு தான் சுரண்டுவாங்க. சோ அதுக்காக எதிராக எழுதின ஒரு நூல் தான் பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள். ரெண்டாவது வந்து கூட்டு குஞ்சுகள். அது பாத்தீங்கன்னா 1980. அது வந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை. தீப்பெட்டிக்கு ஃபேமஸான பிளேஸ்னா சிவகாசி சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் போயிட்டு உட்கார வச்சு அந்த தீப்பெட்டி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அடிமை பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுக்காக எழுதின நாவல் தான் பாத்தீங்கன்னா கூட்டு குஞ்சுகள். சேற்றில் மனிதர்கள் 1982. சேர்னால தெரியும், விவசாயம் பண்றோம்ல, விவசாயத்துல அதிகமா என்ன பண்ணாங்க, உழைப்ப மட்டும்தான் அந்த முதலாளிகள் என்ன பண்ணாங்க, விவசாயிகளை வேலை வாங்குவாங்க. அதுக்கு எதிராக எழுதுற நூல் தான் வந்துதான் சேற்றில் மனிதர்கள். அது வந்து கீழே தஞ்சை. இதெல்லாம் அவங்க கலாய்வு செஞ்சு அதை நாவலா மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அலைவாய் கரையில் 1978 இந்த மீன் தொழிலுமே அதிகமா என்ன பண்ணுவாங்க, மீன் செய்யற தொழில பாத்தீங்கன்னா ஆண்கள் பாத்தீங்கன்னா பொடிசு அதிகமா இது பண்ணுவானுங்க. ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுமையாவே இருக்கும். சோ அதுக்காக எழுதப்பட்ட நாவல் தான் அலைவாய் கரையில். நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுலயும் ஒண்ணுத்த போக்கஸ் பண்ணிருக்காங்க, கேட்டகரியை கண்டுபிடிச்சிருக்காங்க, கலாய்வு செஞ்சிருக்காங்க, அதை நாவலா மாத்திருக்காங்க. அப்புறம் குடும்பம் மற்றும் திருமணத்தின் மீதான விமர்சனம். இந்த ராஜன் கிருஷ்ணம்மாவுடைய அவங்களுடைய கருத்துப்படி மரபு சார்ந்த பிம்பங்கள், காதல் லட்சியமாக்கப்படுதல், பெண்களுடைய மௌனமான சகிப்புத்தன்மை. பெண்கள்னாலே பார்த்தீங்கன்னா முக்கியமா அவங்க எவ்வளவு சகிப்புத்தன்மையோட குடும்பத்துல இருப்பாங்க அதை பத்தி எழுதியிருப்பாங்க. குடும்பத்தால் மட்டுமே பெண்ணுக்கு என்ன பண்ணோம் அடையாளம், பெண்ணுக்கு முக்கியமா அடையாளமே எனது குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய யதார்த்தமானது என்னன்னு பார்த்தோன்னா பரிமாற்ற அடிப்படையிலான திருமணங்கள். அதுக்கப்புறம் குடும்ப அரசியலில் கருத்து பரிமாற்றம் இன்மை. அதாவது அதை வந்து பெண் குரல் என்ற நாவல்ல பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூச்சு திணற வைக்கும் மரபு வழி அமைப்புகள், சுழலில் மிதக்கும் தீபங்கள், தனக்கான தனிப்பட்ட குரலை தேடும் பெண்ணினுடைய பயணம். இதெல்லாம் வந்து ராஜன் கிருஷ்ணனுடைய யதார்த்தமான நாவல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
அந்த இதிகாசங்களை மறுவாசிப்பு செய்தல். அதாவது பெண் என்பவள் பார்த்தீங்கன்னா இத என்ன சொல்லிருக்காங்கன்னா புராண பழைய துன்ம கதைகள்ல இருக்கக்கூடியத மறுவாசிப்பு செஞ்சு மாத்தி எழுதியிருக்காங்க. சத்தியவேள்வி ராமாயணத்தை வர்ற ஒரு விஷயத்த சீதையுடைய அக உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி சத்தியவேள்வின்ற புதினத்தை எழுதியிருப்பாங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி திரௌபதியின் உளவியல் போராட்டங்களை பெண்மையின் காயங்களை மையப்படுத்துவது போல இவங்க பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் விதவை கோலமும் சமூக அநீதியும். அதாவது பெண்கள்லாம் வந்து விதவி ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொத்துரிமை எல்லாம் மறுத்துருவாங்க. அவங்க பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி எந்த வீட்லயுமே அவங்களுக்கான சொத்துரிமை தர மாட்டாங்க. அப்ப விதவை கோலம் ஆயிட்டாலே அவங்களுக்கு வந்து அவங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படிதான் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன், நீ தான் சாப்பிடணும், ருசி இல்லாம சாப்பாதான் சாப்பிடணும், அதுக்காக வந்து சொல்லியிருப்பாங்க. இத அவங்க வந்து பாதையில் பதிந்த அடிகள் அப்படின்ற நாவல்ல இளம் விதவைகளுடைய பிரச்சனைகளை ரொம்ப பதிவு பண்ணி நாவல் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் உழைக்கும் பெண்களின் போர்க்களம். பெண்கள் எவ்வளவுதான் உழைத்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அதிகாரமே இருக்காது. ஓகேவா? என்னதான் நீ வேலை செஞ்சாலும் படிச்சாலும் சரி படிக்கலாலும் சரி, படிக்காம நீ வீட்லயே இருந்தாலுமே சரி, நீ வீட்டுக்கு வந்து ஒரு ஆணுக்கு அடிமைதான் இருக்கணும். அதே நீ படிச்சிருந்தாலுமே சரி வீட்டுல எப்படிதான் இருக்கணும், அவனுக்கு வந்து அந்த அதிகாரமே இருக்காத மாதிரி சொல்லிருப்பாங்க. படித்த நடுத்தர வர்க்க பெண்கள், அதாவது படித்த நடுத்தர வர்க்க பெண்களுடைய பிரச்சனைகளை ஓசைகள் அடங்கிய பிறகு அப்படின்ற நாவலா அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது கல்வி கற்றாலும் சரி கல்லாதவரானும் சரி உழைக்கும் பெண்கள் அனைவருமே குடும்பம் சமூகம் பணியிடம் இத மூணுத்துக்கும் சுமையா தான் இருக்காங்க. படிச்ச பிறகும் வேலைக்கு போன பிறகும் பெண்ணுக்கு சுமைதான் இருக்கு அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து ஜாதிய ஒழிப்பும் சமத்துவமும். இவங்க வந்து இந்த வேருக்கு நீர் என்ற நாவல்ல சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா அதாவது இந்த குப்பை சகதியில் வேர், அதை விட்டு பெயர்ந்து விட்டோம், மேல் படிகளில் நாங்கள் ஊன்ற யார் இடம் கொடுக்கிறார்கள் அப்படின்ற நாவல்ல ஹெரால்ட் டிரிபியூன் அந்த சர்வதேச விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1953 பெண் குரல் என்ற நாவலுக்காக கலைமகள் விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1973 வேருக்கு நீர் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. 1975 வளைக்கரம் என்ற நாவலுக்காக சோவியத் நாடு நேரு விருது வாங்கியிருக்காங்க. 1991 திருவிக்கா விருது தமிழக அரசு கொடுத்திருக்க திருவிக்கா விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரகாண்டம் என்ற ஒரு நாவல், அதாவது மீண்டெழும் பெண்மை, இந்த நாவல் மூலமாக கணவனை இழந்த பெண்களோ இல்ல வீடு இடம் ஷிஃப்ட் ஆன பெண்களோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ற வந்து சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை சேலையினுடைய குறியீடு. நாவலின் இறுதியில் வரும் கரையற்ற வெள்ளை சேலை ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு ஒருபோதும் அடிபணியாத ராஜன் கிருஷ்ணனுடைய நம்பிக்கையும் போராட்ட குணத்தையும் குறிக்கிறது. நெக்ஸ்ட் ராஜன் கிருஷ்ணனுடைய அழியாத புகழ். அவங்க வந்து சொன்னதே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன எல்லா நாவலுமே வந்து ஒரு பொழுதுபோக்கு எல்லாம் கிடையாது. அதாவது பெண்கள் மற்றும் விளிம்புநிலையில் இருக்கிற மக்களுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. தமிழ் நாவல்களை சமூக நீதிக்கான ஆயுதமாக மாற்றியவர் ராஜன் கிருஷ்ணன். சமூக அநீதிகளுக்கு எதிராக ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாத எழுதுகோள் ராஜன் கிருஷ்ணன். அதுதான். நன்றி.